சில நேரத்தில் கர்த்தர் ஏன் சிட்சைக்குள்ள நடத்துறாரு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எப்படியாவது நம்ம ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். இதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கிறார். இப்போ நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது நமக்கு எப்படி தோணுது? கர்த்தர் தண்டிக்கிறார், கர்த்தர் நொறுக்கிறார், கர்த்தர் அழிக்கிறார். இல்லவே இல்லை. கர்த்தருடைய மனநிலை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே இல்லை. எந்த கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் தொங்குற கல்லனை கூட காப்பாற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தனை அழிச்சு போட்டணும்னு கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அதனால தான் உங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் யாரை குறித்தும் தேவ திட்டம் தெரியாமல் பேசிடாதீங்க. அது உங்கள் கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது மூணாவது மனுஷனாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். நம்முடைய வேலை அது அல்ல. நம்முடைய வேலை ஒன்று, உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தெரிய வந்தால் தேவனுடைய மனதுக்கு நீங்கள் வரணும். தேவனுடைய இருதயம் உங்களுக்கு வரணும். அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கென்று ஒரு